ஹாய் டாக்டர் இவன் சாக்லேட் லவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்ருந்தீங்க. நீங்கள் செய்கிற ப்ரௌனி மட்டும் எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக வருதுன்னு கேட்டுட்ருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மெயினாக நான் ஹெல்த் கான்சியஸாக தான் பண்ணிகிட்ருக்கேன். என் பசங்களுக்கு நான் எப்படி பண்ணி கொடுப்பேனோ அந்த மாதிரி தான் கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்குறேன். மெயினாக நான் வந்து கோதுமை மாவு, பட்டர், நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ அளவு அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் உங்களுக்கு தரேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓடிஜியாக இருந்தாலும் சரி, பாத்திரமாக இருந்தாலும் சரி, 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக க்ரிங்கிள் டாப்போட உங்களுக்கு ப்ரௌனி ஃபஜ்ஜியாக நல்லா வரும். இன்றைக்கி நான் பண்ணது பார்த்திங்கன்னா ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி. சாக்லேட்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா சாப்பிடும்போது அங்கங்கே சாக்லேட்டோட பைட்ஸ் கிடைக்கும். ஓடிஜியில் வைக்கும்போது 20 மினிட்ஸும் பாத்திரத்தில் 25 மினிட்ஸும் வைங்க. ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரௌனியை வெளியில் எடுக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். செம்மையாக வந்திருக்கு. வாங்க இப்போ பீஸ் பீஸாக கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃபஜ்ஜியாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு டைரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.